அறம் தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம், வள்ளுவ நிர்வாகம் 247வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பற்றி பணிகின்றேன். அறநெறியை வகுத்து தந்து நம் வாழ்வை தூய்மையாக்கிய வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியில் சுட்டி உவப்பெய்துகின்றேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குரல்களுக்கு தெளிவுபட விளக்கம் செய்து உரையாற்றி தந்திருக்கக்கூடிய பரிமேலழகர் பாதங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நூல்களில் விருப்பத்தையும் அறிவையும் தந்துதவிய பேராசிரியர்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் என் பணிவு சார்ந்த வணக்கங்கள். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை ஆரம்பித்து எந்தவித குறைவும் இல்லாமல் தொடர்ந்து அதனை நடத்தி வரக்கூடிய இடையோருக்கு என் வாழ்த்தும் வணக்கமும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து பலகாலமாக சோர்வில்லாமல் குரல் கற்று வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். வள்ளுவக் கடவுளார் தன்னுடைய நூலை முப்பாலாக பிரிக்கின்றார். அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லப்படுவதாகிய உருடார்த்தங்கள் 4ல் 3ஐ நூலினுடைய முக்கிய பகுதிகளாக எடுத்துக்கொண்டு விரித்துரைக்கின்றார். வீடு உரைக்கப்படாததற்கான காரணத்தை பரிமேலழகர் தெளிவுபட சொல்லிவிடுகிறார். சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை உடையது என்றபடியால் வீட்டினை இலக்கண வகையால் சொல்ல முடியாது என உணர்ந்து துறவரமாகிய காரண வகையால் சொல்லி இருக்கிறார் என்பதை பரிமேலழகர் சொல்ல நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த அடிப்படையிலே வீடு என்பது குறிப்பால் சொல்லப்படுகிறது. அறம்பொருள் இன்பம் என்கின்ற ஒன்றும் முப்பாலாக வெளிப்பட சொல்லப்படுகின்றது என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். அதிலே அறத்துப்பாலை ஓரளவு நாம் பயின்றிருக்கிறோம். இந்த நூலினுடைய அமைப்பிலே பால் என்பது பெரும் பகுதி. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பகுதி இயல் என்பது, அதற்கு அடுத்ததாக அதிகாரம், அதற்கடுத்ததாக குறள் என்று இந்த நூல் அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அறத்துப்பாலிலே 4 அமைந்திருக்கின்றன. அந்த 4 இயல்களையும் பாயிரவியல், ஊழியல் என்று பெயரிட்டு குறிப்பிட்டு சுட்டுகிறார் வள்ளுவர். பாயிரவியல் என்பதும் ஊழியல் என்பதும் நூலினுடைய பொருத்தப்பாடு கருதி வைக்கப்பட்ட இயல்கள். பாயிரவியல் என்பது நூலினுடைய முகப்பு அல்லது முன்னுரை. அதிலே 4 அதிகாரங்களை வைக்கின்றார். ஒன்று கடவுள் வாழ்த்து, அடுத்தது வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்கின்ற 4 அதிகாரங்கள். உலகை படைத்த கடவுள், அவராலே ஆக்கப்பட்ட இயற்கையினுடையாக இருக்கக்கூடிய மழை, இயற்கையில் பொருந்திருக்கக்கூடிய அறரகசியங்களை உலகுக்கு எடுத்து இயம்பக்கூடிய துறந்தார்தம் பெருமை, அவர்களால் சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமை என இது இந்த பாயிரவியல் 4 அதிகாரங்களை கொண்டு நிறைவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு அறத்துக்குள்ளே நுழைகிறோம். இந்த இடத்திலேதான் அறத்துப்பால் தொடங்குகிறது. இல்லறவியல், துறவரவியல் என்று அறத்துப்பாலை 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார். இல்லறம் முன்வைக்கப்பட்டதற்கு காரணம் அது காரணமாய் நிற்க காரியமாய் துறவரம் வரும் என்பதை சுட்டுவதற்காகத்தான் இல்லறம் முன்வைக்கப்பட்டதே அன்றி துறவரத்தை விட இல்லறம் உயர்ந்தது என்று சில பேரால் சொல்லப்படும் கருத்து தவறு என்பதை நான் பலதரம் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன்.
அந்த வகையிலே இல்லறம் துறவரம் என்ற ரெண்டிலே இல்லறத்துக்குள் நுழைகிற பொழுது இல்லறத்தில் அவர் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால் அன்பினுடைய விருத்தி. கணவன், மனைவி, குழந்தை என்று பிறக்கிற அன்பு பிறகு சமூக அளவிலே விரிந்து அந்த அன்பு உயர 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 சமூகத்தை தன் குடும்ப உறவாக கருதுகிற மனநிலை வந்து சமூகத்தினுடைய துன்பத்திற்கு தான் கை கொடுக்கிற நிலை வரும். அதனை இரண்டு வகையாக பிரித்துக் கொள்கிறார். தனிப்பட்ட மனிதர்களுக்கு செய்கிற உதவி, சமூகத்துக்கு செய்கிற உதவி என்று இரண்டு வகையாக பிரித்துக் கொண்டு ஈகை ஒப்புரவு என்று அந்த விடயங்களுக்கு பெயரிட்டு அந்த ஈகையாலும் ஒப்புரவாலும் தன் பொருளை புறக்காட்டுகிற பொழுது புகழ் வரும் என்கின்ற அளவிலே இல்லறவியலை முடிக்கிறார். பிறகு துறவரவியல் தொடங்குகிறது. துறவரவியலுடைய தொடக்கமே அருளுடைமை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அன்பினுடைய விருத்தியாக வருவது அருள். தொடர்புடையார் மாட்டு செய்யப்படுவது அன்பு, தொடர்பிலார் மாட்டும் செய்யப்படுவது அருள். அருள் இருந்தால்தான் துறவு வரும். அந்த வகையிலே அன்பின் முதிர்ச்சி பெற்ற இல்லறத்தானுடைய அந்த வாழ்வு அதற்கு பிறகு அந்த அருளாக மாறுகிற பொழுது துறவு தொடங்குகிறது. ஆகவே இல்லறமும் துறவரமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லறத்தினுடைய முதிர்ச்சியிலேதான் துறவரம் ஆரம்பமாகும் என்பதை சுட்டுவதற்காகத்தான் அடுத்தடுத்து இந்த பகுதிகள் வைக்கப்படுகின்றன. அருளுடைமை காரணமாக விரதங்களை மேற்கொள்ள தொடங்குவான் ஒருவன். பிற உயிர்க்கு தீங்கு செய்யாமைதான் மிக முக்கியமான விரதமாக சொல்லப்படுகிறது. அது இரண்டு வகையாக பிரித்துக் கொள்கிறார். தன் உணவுக்காக இன்னொரு உயிரை கொள்வது என்பது அது முதல் கண்டிக்கப்படுகிறது. பிறகு காரணம் கொண்டும் ஒரு உயிரை கொள்வது என்பது பிறகு கண்டிக்கப்படுகிறது. புலால் முறுத்தல் என்ற அதிகாரத்தாலும் கொல்லாமை என்ற அதிகாரத்தாலும் முன்னும் பின்னுமாக வைத்து இடையிலும் சில விரதங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த விரதங்களை ஒழுங்காக கடைபிடிக்கிற பொழுது ஞானம் தொடங்கும். ஞானத்திலே 4 அதிகாரங்களை வைக்கிறார். நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவாறுத்தல் என்கின்ற 4 அதிகாரங்கள். உலகத்தின் நிலையாமை விளங்க துறவு வரும். துறவு வந்தால் மெய்யுணர்தல் வரும். மெய்யுணர்தல் வந்த பிறகும் அவானிக்கும், அதனையும் அறுத்தால்தான் உண்மையான விடுபெறு பெறலாம் என்பதை சுட்டிக்காட்டி துறவரவியலை முடித்துக் கொள்கிறார். அதற்கு பிறகு ஒரு இயல் அறத்துப்பாலிலே இணைக்கப்படுகிறது. அது கூலியல் என்று பெயர். முன்வினை பயன் காரணமாக நன்மை செய்தவன் தீமை அனுபவிப்பதும் தீமை செய்பவன் நன்மை அனுபவிப்பதுமான இந்த முரண்பாடுகள் ஏற்படும். இந்த விதிவிலக்குகளுக்கான காரணம் வினைப்பயன் என்பதை சுட்டுவதற்காக கூலியல் என்ற ஒரு இயலையும் அதிலே ஒரே ஒரு அதிகாரத்தையும் அமைத்து வள்ளுவர் வழிகாட்டி செல்கிறார். அதனோடு இல்லறவியல் அறத்துப்பால் முடிவடைகிறது. அதற்கு பிறகு பொருட்பால் தொடங்குகிறது. பொருட்பாலும் காமத்துப்பாலும் பொருள் காமம் என்பவற்றை சுட்டுவதற்காக வந்த பகுதிகள் அல்ல, அறத்துப்பாலினுடைய பகுதிகளாக விரித்துரைக்கப்படுகின்ற பகுதிகள். இல்லறம் நடத்துவதானால் பொருள் வேண்டும். அதுபோல காமம் இருந்தால்தான் இல்லறம் சுவைக்கும். ஆகவே பொருள் காமம் என்கின்ற ரெண்டும் இல்லறத்தினுடைய கூறுகளாக வருபவை என்பதை சுட்டத்தான் இந்த பொருட்பாலும் காமத்துப்பாலும் திருக்குறளுக்குள்ளே இணைக்கப்படுகின்றன. இன்பம் உரைப்பது திருவள்ளுவருடைய நோக்கம் அல்ல. அறத்தினுடைய கூறாக இன்பம் எப்படி விளைய வேண்டும் என்பதை சொல்வதுதான் வள்ளுவருடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே பொருட்பால் முன்வைக்கப்பட்டு காமத்துப்பால் பின்வைக்கப்படுகிறது. இம்மை மறுமை வீடு என்கின்ற 3 தருவதால் அறத்துப்பாலுக்கு முதலிடம், இம்மை மறுமை தருவதால் பொருட்பாலுக்கு 2ஆம் இடம், இம்மை இன்பம் மட்டும் தருவதால் காமத்துப்பாலுக்கு 3ஆம் இடம் என இந்த வெப்பு முறைக்கான காரணத்தை பரிமேலழகர் சொல்கிறார். அந்த வகையிலே பொருட்பாலுக்குள்ளே நாம் நுழைந்தோம். பொருட்பால் 3 இயல்களை கொண்டிருக்கிறது. ஒன்று அரசியல், அடுத்தது அங்கவியல், அடுத்தது ஊழியல். நிர்வாகத்தை பற்றி சொல்கிற பகுதியாக இருப்பது அரசியல். அவனுக்கு துணை செய்ய வேண்டிய அங்கங்கள் பற்றி சொல்வது அந்த அங்கவியல்.
இவை இரண்டும் தவிர்த்த நிர்வாகத்திற்கு தேவையான சில விடயங்களை தொகுத்துச் சொல்வது ஒளியியல் என்று 3 இயல்களாக இந்த இயல்கள் பிரிக்கப்படுகின்றன. அதிலே அரசியலை நாம் ஓரளவு கற்று தாண்டி வந்திருக்கிறோம். இன்னும் ஆழமாக அதை கற்க வேண்டும். அந்த அரசியல் முடிந்த பிறகு அங்கவியல் தொடங்கினோம். அங்கவியலிலே அங்கங்கள் 6 என்று நாம் முன்னே படித்திருக்கிறோம். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று 6 அங்கங்கள் இருக்கின்றன. இந்த அங்கங்கள் இருந்தால்தான் ஒரு அரசன் முழுமை பெற்றவனாக இருக்க முடியும். தலை இருந்தாலே ஒரு மனிதன் வாழ முடியும். ஆனால் அங்கங்கள் இருந்தால்தான் அந்த வாழ்க்கையை சிறக்க முடியும் என்பது போல அங்கங்களினுடைய அவசியத்தை சொல்லுகிறார் திருவள்ளுவர். அரசருள் ஏறாக இந்த 6 அங்கங்களும் உடையவன் தான் இருப்பான் என்று சொன்ன காரணத்தினாலே இந்த 6 அங்கங்கள் பற்றி சொல்லத் தொடங்குகிறார் அங்கவியலிலே. அதிலே முதல் பகுதியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறவன் அமைச்சன் அல்லது அமைச்சு. நாங்கள் முன்படித்த குறளிலே வரிசை பண்ணுகிற பொழுது படை, குடி, கூழ், அமைச்சு என்று அமைச்சு பின்வந்தாலும் அது பாட்டோசை கருதி வைக்கப்பட்டது என்பதனாலே பெருமாளழகர் முக்கியமான அங்கமாக கருதப்படுகிற அமைச்சினை முதலங்கமாக எடுத்துக்கொண்டு அதை 11 அதிகாரத்திலே விரித்துரைக்கிறார். அதையும் நாங்கள் ஓரளவு தாண்டி வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு அங்கவியல் தொடங்குகிறது. அதற்கு பிறகு அங்கவியலுடைய மிக மறுபகுதி தொடங்குகிறது. அமைச்சு முடிந்த பிறகு அதற்கு அடுத்ததாக சொல்ல வேண்டியது நாடு என்று கருதி கொண்டு நாடு என்பதையும் ஒரு அங்கமாக கொள்கிறார்கள். அந்த நாடு என்பதனை ஏறங்கமாக ஏற்றுக்கொண்டார். அந்த நாட்டுக்கு இருக்க வேண்டிய சிறப்புகள் என்ன என்பதை சொல்வதாக இந்த அதிகாரம் அமைகிறது. சென்ற முறை இந்த அதிகாரத்தினுடைய பாயிரத்துக்குள்ளே நுழைந்து வெளிவந்தோம். இந்த காலம் ஆகிவிட்டபடியால் பாயிரத்தை படித்து அந்த அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு நுழையலாம். அதிகார எண் 74. அதிகார தலைப்பு நாடு. அதிகார பாயிரம். இனி அவ்வரசனாலும் அமைச்சனாலும் கொண்டு உய்க்கப்படுவதாய ஏனை அரண் முதலிய அங்கங்கட்கு இன்றியமையா சிறப்பிற்றாய நாடு ஒரு அதிகாரத்தால் கூறுகின்றார். அதாவது அங்கங்கள் 6, முக்கியமானது அமைச்சு. அதை பற்றி விரிவாக எடுத்து சொல்லிவிட்டார். எப்பொழுதும் நான் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அமைச்சிலே சொல்லப்படுகிற அதிகாரங்களை வரிசைப்படுத்தி அது ஏன் சொல்லப்பட்டது என்று கேட்டால் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். அதுதான் கல்வி. அப்படி படித்தீர்களானால் நல்லது. சுருக்கம் கருதி நான் அமைச்சை தாண்டி இன்றைக்கு அமைச்சினுடைய அதிகாரங்கள் விடுத்து சொல்லாமல் நேராக நாட்டுக்குள்ளே வருகிறோம். நாடு என்பது இந்த அரசு, அமைச்சு இவை எல்லாவற்றையும் தாங்கி நிற்கின்ற ஒரு தளம். நாங்கள் அந்த கன்னங்கள் படிக்கிற பொழுது பணம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற 4 இருந்தாலும் இந்த சித்தம் தான் இவற்றை எல்லாம் தாங்கி நிற்கின்ற தளம் என்று படித்திருக்கிறோம் தத்துவம் படிக்கிற பொழுது. அதுபோல இந்த சொல்லப்படுகிற அங்கங்கள் ஆகட்டும், அரசாகட்டும், இவற்றை எல்லாம் தாங்கி நிற்கின்ற தளமாக ஒரு நாடுதான் கொள்ளப்படுகிறது. ஆகவேதான் இந்த நாடு என்கின்ற அதிகாரத்துக்கு அமைச்சுக்கு அடுத்ததான முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்து வைக்கிறார். இதுல ஒரு சுலபம் செய்திருக்கிறார். நாட்டுக்கு ஒரே ஒரு அதிகாரம் தான், பல அதிகாரங்கள் இல்லை. அமைச்சுக்கெல்லாம் பல அதிகாரம் சொன்னது போல் இல்லாமல் நாட்டுக்கு ஒரே ஒரு அதிகாரம். ஒரு நாட்டினுடைய லட்சணம் எப்படி இருக்க வேண்டும், இதை படிப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. பல பேர் இந்த அதிகாரத்தை ஏதோ ஒரு நாட்டினுடைய பொதுப்பட சொல்லுகிறார் என்றால் அப்படி அல்ல. நாடு என்கின்ற அந்த அங்கம் சரியாக இருந்தால்தான் அரசனும் ஆளலாம், அமைச்சனும் நிர்வகிக்கலாம். மற்றைய அங்கங்களாகிய கடைகுடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்பதிலே நாங்கள் அமைச்சை அகற்றி விட்டோமானால் மற்றைய அங்கங்கள் நிலைப்பதற்கு, அதாவது படை நிற்க வேண்டும், குடி வாழ வேண்டும், பொருள் நிற்க வேண்டும், அடுத்தது படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு நிலைக்க வேண்டும், அரண் நிலைக்க வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் தளமாக இருப்பது இந்த நாடு. நாடு என்பது ஒரு நிலத்தொகுதி என்று அதாவது ஆளப்படுகிற நிலத்தொகுதி. ஒரு அரசனாலே ஆளப்படுகிற ஒரு நிலத்தொகுதி.
அந்த நிலத்தொகுதியினுடைய சிறப்புகள் இவையெல்லாம் பொருந்தி நின்றால்தான் ஒரு அரசன் வெற்றி பெற்ற அரசனாக வாழ முடியும் என்ற காரணத்தினாலேதான் நாட்டை அடுத்ததாக இரண்டாவது அங்கமாக எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், பரிமேலழகர் வரிசை செய்கிற பொழுது அந்த வரிசை தவற விடமாட்டார். ஆகவே அமைச்சு என்ற அந்த பகுதி சொல்லி அடுத்ததாக நாடு சொல்கிறார் என்றால் நாட்டினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு அதிகாரம்தான் இந்த பகுதியிலே வருகிறது. இது தனி இயல் அல்ல. அமைச்சு பொதுவாக நாங்கள் அங்கவியல் என்று சொல்லப்பட்டதுக்குள்ளே வரிசை செய்கிறாரே தவிர இது ஒரு தனி இயல் அல்ல. அங்கவியலினுடைய இரண்டாவது பகுதி என்று நாம் இதை எடுக்க வேண்டும். நாடு பற்றி சொல்லத் தொடங்குகிறார். நாம் நாட்டை பற்றி முழுமையாக, நாம் வாழுகிற நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி முழுமையாக விளங்குவதற்கு இந்த ஒரு அதிகாரம் போதுமானதாக இருக்கிறது. திருவள்ளுவர் நினைத்திருந்தால் 2-3 அதிகாரங்கள் நாடு பற்றி சொல்லி இருக்கலாம். தேவையில்லாமல் அதிகம் சொல்வதில்லை என்பதிலே திருவள்ளுவரும் சரி பரிமேலழகரும் சரி உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றுகிற நாமும் அந்த உறுதியோடு இருக்க வேண்டும். தேவையில்லாதது பேச தேவையில்லை. அவசியத்துக்கு அப்பால் விரித்துரைக்கவும் கூடாது, அவசியமானதை விடுத்துரைக்கவும் கூடாது. இதுதான் ஒரு உரைத்தலினுடைய சிறப்பு. ஆகவே தேவையான அளவு திருவள்ளுவருக்கு இந்த ஒரு அதிகாரம் நாடு பற்றி சொல்ல போதுமானதாக இருக்கிறது. அவற்றுடைய அறிவுத்திறனாலே அது போதுமானதாக இருக்கிறது. அதை பற்றி சொல்ல போகிறார். இனி ஆயுதத்தை வாசிங்க. இனி அவ்வரசனாலும் அமைச்சனாலும் கொண்டு உய்க்கப்படுவதாய ஏனை அரண் முதலிய அங்கங்கட்கு இன்றியமையா சிறப்பிற்றாய நாடு ஓர் அதிகாரத்தால் கூறுகின்றார். அவர்களால் உய்க்கப்படுகிறது என்றால் கொண்டு நடத்தப்படுகிறதாகிய அரசனாலும் அமைச்சனாலும். ஆகவே அமைச்சன் இந்த அங்கங்களிலே முன் வந்து விடுகிறார். நாட்டையும் கொண்டு இப்பவன் அவன் என்றபடியால் அவனை முன் சொல்லி விடுகிறார். மற்றைய அந்த நாடு அமைச்சு என்று 2 போனால் 4 பகுதிகளாக இருக்கக்கூடிய அங்கங்களுக்கு இந்த நாடுதான் தளம் என்கிறார். அஃதாவது இன்னதென்பதும் அதிகார முறைமையும் இதனுள் விளங்கும். வழக்கமாக பரிமேலழகர் சொல்லுகிற பொழுது அதிகார முறைமையும் இதனால் விளங்கும் என்று போவார். முதல் அதிகாரத்துக்கு அடுத்ததாக இது வைக்கப்பட்ட காரணம் என்ன என்பதை சொல்வதற்காக அதிகார முறைமை இதனால் விளங்கும் என்று சொல்லிவிட்டு போவார். இங்கே ஒரே அதிகாரம் வைத்த காரணத்தினாலே அதாவது இன்னதென்பதும், அதாவது நாடு என்றால் இன்னதுதான் என்பதை சுட்டி அதனூடாக அதிகார முறைமையும் விளங்கத்தக்கதாக இந்த அடுத்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார் என்கிறார் திருவள்ளுவர் பரிமேலழகர். இனி நாட்டினுடைய லட்சணங்களை பார்க்க தொடங்குவோம். குறள் எண் 731. தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. ஒரு நாடு சிறந்த நாடாக இருக்க வேண்டுமானால் 3 பகுதிகள் அந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்கிறார். ஒவ்வொன்றுக்கும் புள்ளியிடுவதானால் 3 பகுதிகளாக பிரித்து புள்ளியிட வேண்டும். அதிலே ஒன்று தள்ளா விளையுள், அடுத்தது தக்கார், அடுத்தது தாழ்விலா செல்வர். இந்த 3ம் இல்லாவிட்டால் அது நாடாக ஆகாது. முதல் குறளிலேயே திருவள்ளுவர் என்ன சொல்வார்கள், சிக்ஸர் அடிக்கிறது போல தெளிவான ஒரு வரைபடம் போட்டு காட்டி விடுகிறார். இதுதான் நாடு. ஒரு நாடு இருக்க வேண்டுமானால் தள்ளா விளையுள் இருக்க வேண்டும். நான் பொருள் சொல்லவில்லை, அது பரிமேலழகர் சொல்ல விளங்குவோம். தக்கார் இருக்க வேண்டும், தாழ்விலா செல்வர் இருக்க வேண்டும். இந்த 3 குரூப்பும் இருந்தால்தான் ஒரு நாடு நாடாக இருக்கும் என்கிறார். படியுங்கள். தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. உரை. தள்ளா விளையுளும் குன்றாத விளையுளை செய்வோரும், தக்காரும் அறவோரும், தாழ்விலா செல்வரும் கேடு இல்லா செல்வமுடையோரும் சேர்வது நாடு. ஒருங்கு வாழ்வதே நாடாவது. அதாவது இதிலே நீங்கள் கவனி, நான் எப்பொழுதும் சொல்லி இருக்கிறேன், பரிமேலழகர் சில விஷயங்களிலே
அதிகாரம் எடுத்துக்கொள்வார். குறளுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது திருவள்ளுவரையும் மீறி இவர் அதிகாரம் எடுக்கிறாரோ என்று சில நேரத்திலே நினைக்க தோன்றும். ஆனால் அவர் அப்படி ஒரு காலமும் செய்ய மாட்டார். தேவை கருதி அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவார். இங்கேயும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அதை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் இப்பொழுது பல காலம் பயின்று வந்து விட்டீர்கள், பழகடியார்கள். ஆகவே இது வாசிக்கிற பொழுதே இந்த இடம் இப்படி மாறுபடுகிறதே என்பது உங்கள் மனதுக்கு பட வேண்டும். அப்படிப்பட்டால் தான் நாங்கள் இதுவரை படித்தது பரிமளரோடு பயணித்ததற்கான பயன் பெற்றவர்களாக ஆவோம். இங்கே குறளிலே பாருங்கள், தல்லா விளையுளும், அதாவது தள்ளாத என்பதற்கு என்ன எழுதுகிறார்? குன்றாத விளையுள். தள்ளாத என்றால் குன்றாத விளையுள், அப்படித்தான் நாங்கள் பொருள் சொல்ல வேண்டும். ஆனால் பரிமாணர் என்ன சொல்லுகிறார் கவனித்து பாருங்கள். குன்றாத விளையுளை செய்வோரும் என்றுதான் எழுதுகிறார். அப்ப குன்றா விளையுளும் என்றுதானே குறளிலே இருக்கிறது. தல்லா விளையுளை செய்வோரும் என்ற எங்கேயாவது குறளிலே இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் பரிமேலழகர் அப்படி ஒரு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி எடுக்கிறார். தல்லா விளையுள் என்பது தல்லா விளையுளை செய்வோரும். ஒரு நாட்டிலே விளையுள் குன்றக்கூடாது. விவசாயத்திற்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். அது தவறுகிற நாடு தன்னுடைய தகுதியை என்றோ ஒரு நாள் இழக்கும். ஏனென்றால் அது பின்னாலே ஒரு குறளிலே சொல்ல போறார், அந்த இடத்திலே வைத்து சொல்லுகிறேன். விவசாயம் என்னதான் வசதி இருந்தாலும் விவசாய முயற்சிகளை ஒரு நாடு கைவிட்டு விடக்கூடாது. அதுதான் நாம் நம் காலிலே நிற்பதற்கு துணை செய்கிற விஷயம். ஆகவே தல்லா விளையுள் என்றார். குன்றாத விளையுள் அந்த நாட்டிலே இருக்க வேண்டும். அதற்கு பரிமளர் உரை செய்கிற பொழுது குன்றா விளையுளை செய்வோர் இருக்க வேண்டும் என்கிறார். குறளிலே அது இல்லை, அவராக எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். குன்றாத விளையுளை செய்வோரும் படிங்கள். தள்ளா விளையுளும் குன்றாத விளையுளை செய்வோரும் தக்காரும் அறவோரும். இரண்டாவது, அறவோர்கள் இருக்க வேண்டும் ஒரு நாட்டிலே. சென்ற தல்லா விளையுள் இருந்தால் போதாது, அறவோர்கள் இருக்க வேண்டும். அது ஏனென்று பின்னாலே உரை குறிப்பிலே சொல்ல போறார், அங்கே வைத்து விளங்குவோம். இரண்டாவதாக ஒரு நாட்டிலே இருக்க வேண்டியது தக்கார். அடுத்தது மூன்றாவது, தாழ்வு இல்லா செல்வரும் கேடு இல்லா செல்வமுடையோரும். மூன்றாவதாக சொல்லுகிறார் கேடிலா செல்வமுடையோர். இதற்கெல்லாம் பின்னாலே விளக்கம் சொல்ல போகிறார். ஆகவே அதுதான், அதாவது எல்லா விளைவுகளை செய்வோர் இருக்க வேண்டும், அறவோர் இருக்க வேண்டும், கேடில்லாத செல்வமுடையவர்கள் இருக்க வேண்டும். கேடில்லாத செல்வம் என்பதை நாங்கள் பின்னாலே விளங்குவோம். இந்த மூன்றும் இருந்தால்தான் ஒரு நாடு நாடாக மற்றைய நாடுகளுக்கு மத்தியிலே தலைநிமிர்ந்து நிற்க முடியும் என்று முதல் குறளிலேயே வரைவு செய்து விடுகிறார். தாழ்விலா செல்வரும் கேடு இலா செல்வமுடையோரும் சேர்வது நாடு, ஒருங்கு வாழ்வதே நாடாவது. தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும். குறள் என்ன வருது? தல்லாவிளையும் தக்காரும் தாழ்விலா சேர்வது நாடு. சேர்வது நாடு என்பதற்கு என்ன செய்கிறார் பரிமளர்? என்ன உரை எழுதுகிறார்? ஒருங்கு வாழ்வதே நாடாவது. ஒருங்கு வாழ்வது. இது மூன்றும் அந்த நாட்டிலே இருந்தால்தான் அது நாடாகும். அல்லது இப்ப நான் சொல்லுறேனே, 2 கை 2 கால் 2 கண் மூக்கு வாய் இவையெல்லாம் இருந்தால்தான் ஒருவன் மனிதனாவான். தோற்ற வடிவத்திலே இவையெல்லாம் பொருந்தி இருக்க வேண்டியது எல்லாருக்கும். அதுபோல ஒரு நாட்டுக்கான லட்சணம் என்னவென்றால் முதல் குறளிலே 3 லட்சணத்தை சொல்லுகிறார். தல்லா விளையுள் இருக்க வேண்டும், தக்கார் இருக்க வேண்டும், தாழ்விலா செல்வர் இருக்க வேண்டும். உரை குறிப்பு: மற்ற உயர்திணை பொருள்களோடும் சேர்தல் தொழிலோடும் ஏயாமையின் விளையுள் என்பது உழவர் மேல் நின்றது. பரிமேலழகர் தான் ஏன் தல்லா விளையுள் என்பதை தல்லா விளையுளை செய்வோரும் என்று எடுத்தார் என்பதற்கு பதில் சொல்லுகிறார். அதிகாரம் என்றால் மற்றவர்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டும். பரிமேலழகர் தான் சொன்னதற்கான காரணத்தை நமக்கு சொல்லுகிறார். ஏன் தல்லா விளையுள் என்று இருக்க தல்லா விளையுளை செய்வோரும் என்று தான் ஏன் எடுத்துக்கொண்டேன் என்பதற்கு 2 காரணம் சொல்லுகிறார். என்ன காரணம் என்றால்,
அந்த குறளிலே 3 விஷயம் சொல்லப்படுகிறது. தல்லா விளையுள், தக்கார், தாழ்விலா செல்வர். இந்த தக்கார் என்பது உயர்திணை, தாழ்விலா செல்வர் என்பதும் உயர்திணை, தல்லா விளையுள் என்பது அகரிணை. வரிசைப்படுத்துகிற பொழுது 3ம் ஒன்றாக இருந்தால் சிறப்பு. இப்படி 3ம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று பரிமேலழகர் கருதுகிறார். 2 உயர்திணையிலே சொல்லி 1 அகர்நிலையிலே சொல்லி இருக்கிறபடியால் அதையும் உயர்திணையாக கொள்வதுதான் பொருத்தும். ஆகவே தல்லா விளையுள் என்பார் அகர்நிலை. அப்படி இல்லாமல் தல்லா விளையுளை செய்வார் என்றால் உயர்திணையாக வந்துவிடும். அப்ப 3ம் சமமாக வரிசைப்படுத்தப்பட்டதாகும். ஆகவே இந்த 3ம் வரிசைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தான் தல்லா விளையுளை செய்வோரும் என்று எடுத்துக்கொண்டேன் என்று முதல் காரணத்தை சொல்லுகிறார். 2வது காரணம் சொல்லுகிறார் என்னவென்றால், தல்லா விளையலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வதே நாடு. சேர்வது என்பது எல்லாம் ஒரு 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 வினைச்சொல். தல்லா விளையுள் என்கின்ற ஒன்று அது அகர்ணையாக இருந்தால் அந்த சேர்கிறது என்ற சொற்பிரயோகம் அதற்கு பொருந்தாது. இங்கே சேர்வது என்று வந்திருக்கிறபடியால் தல்லா விளையலை செய்வோரும் அவர்கள் சேர முடியும், தக்கார் சேர முடியும், தாழ்விலா செல்வர் சேர முடியும். தல்லா விளையுள் தனியே சேர முடியாது, அது செய்வோராக இருந்தால் தான் சேர முடியும் என்றபடியால் அந்த சேர்தல் என்ற சொல்லுக்கு பொருந்தும்படியாகவும் அதே நேரத்திலே அந்த உயர்திணை என்கின்ற அந்த வரிசைக்கு பொருந்தும்படியாகவும் தான் இந்த காரணத்தை இந்த தல்லா விளையுள் என்பதை தல்லா விளையுளை செய்வோரும் என்று எடுத்திருக்கிறேன் என்று நமக்கு பதில் சொல்லி மேலே போகிறார். திருப்பி படியுங்கள். மற்ற உயர்திணை பொருள்களோடும் சேர்தல் தொழிலோடும் ஏயாமையின் விளையுள் என்பது உழவர் மேல் நின்றது. இதையெல்லாம் இனி யார் படித்து விளங்கப் போகிறார்கள்? மற்ற உயர்திணை பொருள்களோடு சொல்லுங்கள். மற்ற உயர்திணை பொருள்களோடும் சேர்தல் தொழிலோடும் ஏயாமையின். ஆகவே உயர்திணை பொருள்களோடு இது பொருந்ததில்லை. ஆகவே இதை உயர்திணை பொருளாக்க வேண்டும். சேர்தல் என்ற தொழில் உயர்திணை பொருளுக்குத்தான் பொருந்தும். ஆகவே பொருந்தும். ஆகவேதான் தல்லா விளையுள் என்பது தல்லா விளையுளை செய்வோர் என்று எடுத்திருக்கிறேன் என்று அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். மற்ற உயர்திணை பொருள்களோடும் சேர்தல் தொழிலோடும் ஏயாமையின் விளையுள் என்பது உழவர் மேல் நின்றது. விளையுள் என்பது உழவர் மேல் என்றால் எங்க உழவருக்கு மேலே நின்றதா என்று கேட்பார்கள். அதாவது இந்த விளையுள் என்பது உழவரையும் சேர்த்து சொன்னதற்கு காரணம் இதுதான் என்பதை விளங்கப்படுத்துகிறார். உழவர் மேல் நின்றது. குன்றாமை எல்லா உணவுகளும் நிறைய உழவாதல். குன்றாமை என்றால் என்ன? தல்லா விளையுளும் அந்த வார்த்தைக்கு தல்லா விளையுளுக்கு உழவரை செய்வோரும் என்று எடுக்கிறார். குன்றாமல் இருப்பது என்றால் என்னவென்றால் குறித்த ஒரு உணவு குன்றாமல் விடுவதல்ல, எல்லா உணவும் இருக்க வேண்டும். இப்ப எங்க ஊரிலே நெல்லு மட்டும் விளையும் என்று சொன்னால் அது பொருத்தம் இல்லை. அந்த ஊரிலே விளைய வேண்டிய பொருட்கள் எல்லாமே விளைய வேண்டும் என்கிறார். அது முக்கியம் என்கிறார். குன்றாமை எல்லா உணவுகளும் நிறைய உழவாதல். இதனால் வாழ்வார்க்கு வறுமையின்மை பெறப்பட்டது. முதல் பகுதியினாலே இந்த இந்த 3ஆ பிரித்து சொன்னாரே, 3ம் அவசியம் என்று சொன்னாரே, என்ன காரணம் என்பதை சொல்லுகிறார். முதலிலே தல்லா விளையுள் என்றால் குன்றாத விளையுளை செய்வார். அது என்ன குன்றாத என்றால் குறையாத என்பதை எப்படி எடுக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே விளைய வேண்டிய தேவையான அத்தனையும் குன்றாமல் விளைய வேண்டும். எங்க நாட்டிலே இது மட்டும் இருக்கிறது என்று சில பேர் சொல்வார்கள். அது குறிப்பிட்ட காலத்துக்கு அது துணை செய்யும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருள் எங்களிடம் இருக்கிறது என்றால் அதற்காக போதாதா என்றால் போதும். ஆனால் ஒரு போர் முதலியவை வந்து தாக்குகிற பொழுது இன்னொருவரிடம் நாங்கள் போய் கையெழுதி வாங்க முடியாது. ஆகவே எல்லா பொருளும் நமக்கு அவசியமானது என்கிறார். எல்லா பொருளும் அவசியமானது என்கிறார். ஆகவே குன்றாமை என்பது எல்லா பொருளும் குன்றாமல் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கத்தான் குன்றாமை என்ற சொல் போடப்பட்டது என்கிறார். இதனால் வாழ்வார்க்கு வறுமையின்மை பெறப்பட்டது. எல்லா பொருளும் குன்றாமல் விளையும் என்றால் அந்த நாட்டிலே வாழ்கிறவர்களுக்கு வறுமை வராது. ஆகவே இந்த தல்லா விளையுளை செய்வோர் என்பதை
போட்டதற்கு காரணம் அந்த நாட்டிலே வறுமையற்று போகும். அவர்கள் இருந்தால், தல்லா விளைவுகளை செய்வோர்கள் இருந்தால் அந்த நாட்டிலே வறுமையற்று போகும். இதை முதலிலே எடுத்து சொல்லுகிறார். அறவோர் துறந்தோர் அந்தணர் முதலாயினார். அடுத்தது தக்கார் என்று சொன்னாரே. தக்கார் என்றால் அறவோர் என்று முன்னே உரையிலே சொல்லிவிட்டார். யார் அந்த அறவோர்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். துறந்தோரும் அந்தணர்களும். அப்ப பாருங்கள், இந்த அந்தணர் என்ற அந்த 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 பிறப்பு குழுவினருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை தமிழ் உலகம் கொடுத்து வந்திருக்கிறது. அதை செய்யாத ஒருவரும் அந்தணராக மாட்டார்கள். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு சமூகத்தை சரியான வழியிலே பிழை இல்லாமல் வழிநடத்த வேண்டியது 2 பேருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்தணருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, துறவிகளுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய காலத்திலே 2 பேரும் அந்த பொறுப்பை பெரும்பான்மையினோர் கைவிட்டு விட்டார்கள். இது 2ம் செய்ய வேண்டும் என்கிறார். துறந்தவர்கள் அந்த நாட்டை சரியான வழியில், துறந்தவர்களுக்கு என்ன பொறுப்பு என்று கேட்டால், பிழை நடக்கிற பொழுது இது பிழை என்று துணிந்து சொல்ல துறவியால் தான் முடியும். இல்லாவிட்டால் அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் என்று தேவை கருதி நாமும் தலையாட்டி விட்டு போய்விடுவோம். துறவி ஒருவன் தான் எந்த தேவையும் இல்லாமல் நடப்பது இது பிழை என்று சொல்லக்கூடிய துணி உள்ளவன். ஆகவே அவன் அவசியம். அடுத்தது நூல்களை படித்து, வேதம் முதலிய நூல்களை படித்து உண்மை அறங்களை விளங்கி கொண்டு அதை சொல்வதற்கும், இயற்கை மாறுபாடுகள் ஏற்படுகிற பொழுது அதை முன்னமே தெரிந்து தடுப்பதற்கும் இந்த அந்தணன் தேவை. ஆகவே இந்த 2 பேரும் அறவோர் என்ற சொல்லாலே குறிப்பிடப்படுகிறார்கள் என்கிறார். ஆகவே தல்லாவிளையில் தக்கோர் என்பது அறவோர், அறவோர் என்பது இந்த 2 பேர் முதலியோர் என்றால் இப்படிப்பட்டவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். திருப்பி படியுங்கள். அறவோர் துறந்தோர் அந்தணர் முதலாயினார். முதலாயினார் என்ற சொல்லை போடும். இது 2 பேரும் மட்டும்தான் என்று நினைத்து விடாது. இந்த 2 பேருக்கும் முக்கியத்துவம். வேறு சில பேரும் ஆசிரியர்கள் அல்லது உபதேசம் செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் இதுக்குள்ளே வருவார்கள். ஆனால் இந்த 2 பேரும் முக்கியமானவர்கள் என்கிறார். முதலாயினார். அறவோர் துறந்தோர் அந்தணர் முதலாயினார். நற்றவம் செய்வார்க்கு இடம், தவம் செய்வார்க்கும் அகுது இடம். மேற்கோள் சீவக சிந்தாமணி, நாமகள் இளம்பகம், 48ஆம் பாடல். என்றார் பிறரும். ஒரு தான் சொன்னதற்கு, அதாவது இந்த 2 பேரை சுட்டி காட்டியதற்கு வேறொரு மேற்கோளையும் ஒரு இலக்கிய மேற்கோளையும் எடுத்து காட்டுகிறார். என்னது? நற்றவம் செய்வார்க்கு இடம், தவம் செய்வார்க்கும் அகுதி இடம். 2 பேருக்கும் அதுதான் இடம் என்கிறார். தவம் செய்வாருக்கும் தான் போட்டிருக்கு. ஆமாங்கய்யா. நற்றவம் செய்வார துறந்தோருக்கு மேப் பண்ணிருக்காருங்கய்யா. தவம் செய்வார இல்லறதுக்கு மேற்கோளாக இன்னொரு நூலில் இருந்து எடுத்து காட்டுகிறார். 2 பேரும் இருந்தால்தான் அந்த நாடு நாடாகும். நற்றவம் செய்வார்க்கு இடம், தவம் செய்வார்க்கும் அகுதி இடம் என்றார் பிறரும். இதனால் அழிவின்மை பெறப்பட்டது. முதலிலே தல்லா விளையுள் வந்ததினாலே வறுமையின்மை பெறப்பட்டது. இப்பொழுது தக்கவர்கள் வாழ்வதனாலே அழிவின்மை பெறப்பட்டது. அவர்கள் அறத்தின் வழி நாட்டை நடத்தி செல்வார்கள். ஆகவே அழிவு வராது. இயற்கை உபாதைகள் ஏற்படுகிற பொழுது அதை தெரிந்து தடுப்பார்கள். ஆகவே அழிவு வராது. ஆகவே தல்லா விளையுள் என்பது வறுமையின்மைக்காக சொல்லப்பட்டது. தக்கார் என்பது அழிவு வராமைக்காக சொல்லப்பட்டது என்று சொல்லுகிறார். கேடு இல்லாமை, வழங்க தொலையாமை. கேடு இல்லாமை, அதாவது தாழ்விலா செல்வர் என்று சொன்னாரே, யார் அந்த தாழ்விலா செல்வர்கள் என்று ஒரு கேள்வி வரும். அதாவது பெரும் பணக்காரர்களைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதாவது எவ்வளவு கொடுத்தாலும் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய செல்வம் கொண்டவராக இருக்க வேண்டும். ஒரு கல்யாண வீட்டை எல்லா பெரியவர்களையும் கூப்பிட்டு, எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு நடத்தினாலும் அவருடைய செல்வத்திற்கு குறைவு வரக்கூடாது. நான் அதை சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். எத்தனையோ கோடிக்கணக்கிலே பணம் செலவழித்து கல்யாண வீடு செய்கிறார்.
ஐயோ இவ்வளவு பணம் செலவழித்தால் இவருடைய பணம் கொன்றுமோ என்றால் அவருடைய பணம் வழங்க குறையாத பணம். எவ்வளவு கொடுத்தாலும் அதை விட அதிகமாக அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும் என்பதை சொல்வதனாலே என்ன சொன்னார் என்றால், அத்தகைய பணக்காரர்களும் ஒரு நாட்டுக்கு தேவை. இதை கம்யூனிச கொள்கையாளர்கள் ஏற்க மாட்டார்கள். அத்தகைய பணக்காரர்களும் ஒரு நாட்டுக்கு தேவை. நான் முன்னமே உங்களுக்கு ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களை அப்போது இருந்த ஒரு அமைச்சர், அவருக்கு என்னமோ பெயர் மறந்து போய்விட்டது, அவர் கம்யூனிச கொள்கை உடையவர், ஒரு முறை சந்திக்கிறார். சந்தித்து இருவரும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது விநாயகம் பிள்ளை அவர்கள் கேட்டாராம், இந்த பெயர்கள் சரியாக சொல்கிறேனோ தெரியவில்லை, சரி என்றுதான் நினைக்கிறேன், கம்யூனிசம் என்பதற்கிடையே அது என்ன கொள்கை என்று கேட்டாராம். எனக்கு விளங்கும்படியாக சுருக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டாராம். அதற்கு இவர் சொன்னாராம், அவரவருக்கு தேவையான பொருள் அவரவருக்கு கிடைக்க செய்வது, இதுதான் கம்யூனிசம் என்றார். அதை கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு கவிமணி சொன்னாராம், அது அவ்வளவு சரியானதாகப்படவில்லையே, ஏன் அவரவர் பொருள் கிடைக்காதா, கிடைத்தால் போதாதா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், ஒரு ஆற்றை கடக்கிற பாலம், உண்மையிலே நாம் அதை எப்படி கடக்க போகிறோம் என்றால் ஒரு அடி வைத்துத்தான் கடக்க போகிறோம், ஒரு ஸ்டெப்ல ஒரு அடி உழவாக தான் கிடக்க போறோம். அப்படியானால் ஏன் பாலத்தை இவ்வளவு அகலமாக போடுவான்? ஒரு அடி அகலத்திலே நாம் ஒரு பாதம் வைக்கிற அளவிலே பாதையை போட்டால் போதாதா? பாதை ஒரு அடி வைத்து தானே அந்த பாலத்தை கடக்க போகிறோம். ஏன் இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு அகலமாக இந்த பாதையை போடுவான் என்று கேட்டுவிட்டு சொன்னாராம், பாதை அகலமாக இருந்தால்தான் தடுமாறாமல் நாம் நடக்க முடியும். ஆகவே அவரவருக்கு தேவையான செல்வம் மட்டும் கிடைத்தால் போதாது, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால்தான் நாம் பாதிப்பில்லாமல் பயணம் செய்ய முடியும் என்று அவர் சொன்னதாக ஒரு கதை சொல்வார்கள். அதிலே அந்த உண்மையைத்தான் சொல்லுகிறார். அதாவது கேடில்லாத பெரும் பணக்காரர்களும் ஒரு நாட்டிலே இருக்க வேண்டும். அவர்கள் நாட்டினுடைய நன்மை தீமைகளுக்கு கை கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கக்கூடியவர்களாக உள்ளவர்களும் இருந்தால்தான் அது ஒரு நாடு என்கிறார். கேடு இல்லாமை, வழங்க தொலையாமை, செல்வர் களத்தினும் காலினும் அரும்பொருள் தரும் வணிகர். செல்வர் என்றால் இங்கே யார் என்றால் இந்த சின்ன பெட்டிக்கடை வைத்திருந்த செல்வன் அவன் அல்ல. அதாவது இவன் யார் என்று கேட்டால், களம் என்றால் பெரிய கப்பல்ல சாமான் இறக்கக்கூடியவனா இருக்க வேண்டும். பிறகு அந்த காலத்திலே கால் என்பது வண்டிலாலே தான், அதனாலே இறக்கினார்கள். இப்ப ஒரு டிராக்டர் என்று என்னென்னமோ வந்து விட்டது. அப்படி பெரும்பொருள் இறக்கி வியாபாரம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே வணிகர். இந்த சின்ன சின்ன கடைக்காரன் எல்லாம் அது ஒரு நாட்டுக்கு லட்சணம் அல்ல. பெரிய கப்பல் கணக்கிலே கொண்டு வந்து இறக்கி, பெரிய வண்டி கணக்கிலே அதை இறக்கி ஏற்றுமதி இறக்கி நாட்டுக்கு பயன் செய்கிற பெருவணிகர்கள் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் தாழ்விலா செல்வர் என்று சொன்னார். தாழ்விலா செல்வர் என்பது குறைவுபடாத செல்வர், கொடுப்பதிலே தாழ்வில்லாத செல்வர் என்றது அர்த்தம் அல்ல. தங்களுடைய செல்வம் எவ்வளவு கொடுத்தாலும் குறைவுபடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். செல்வர் களத்தினும் காலினும் அரும்பொருள் தரும் வணிகர். இதனால் அரசனுக்கும் வாழ்வார்க்கும் பொருள் வாய்த்தல் பெறப்பட்டது. ரெண்டு கவனியுங்கள். இதுல ரெண்டு, இது கண்ணகியினுடைய கதை சொல்கிற பொழுது இளங்கோவடிகள் கண்ணகியினுடைய தந்தை பற்றி சொல்கிற பொழுது சொல்லுவார், உடனே அந்த பாடல் வரி வருவதில்லை, அரசர்களுக்கு தேவை ஏற்படுகிற பொழுது கடன் கொடுக்கிறவர்கள் இவர்கள் என்றார். அப்படிப்பட்ட பெருவணிகர்கள் ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்திற்கு தேவை ஏற்படுகிற பொழுது கை கொடுக்கிற அளவுக்கு செல்வம் வைத்திருக்கிறவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அந்த செல்வர்கள் ஒரு நாட்டிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்று கேட்டால், அரசாங்கங்கள் அத்தகைய செல்வர்களுக்கு தனி சலுகைகள் கொடுக்க தொடங்கிவிட்டன. அறம் நோக்கி செயல்பட்டால் அப்படி கொடுக்க வேண்டிய தேவை வராது, அவர்களும் எதிர்பார்க்க மாட்டார். ஆகவே அறம் சொல்கிறவர்களை முன் சொல்லிவிட்டார். துறவிகளும் அந்தணர்களும் முதலியவர்கள் முன்னுக்கு சொன்னபடியினாலே அவர்கள் வழி நின்று இவர்கள் இயங்குவார்களே. ஆனால் பெரு வணிகர்களாக இருப்பார்கள். அரசிடம் இருக்கிற பணத்தை விட சில நேரம் அவர்களிடம் அதிகம் இருக்கும். அரசுக்கு தேவைப்பட்டால் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அத்தகைய வணிகர் கொண்டவர்களாக, வணிகர்களை கொண்டதாக ஒரு நாடு இருக்க வேண்டும் என்கிறார்
இந்த கடைசி வரியை படியுங்கள். இதனால் அரசனுக்கும் வாழ்வார்க்கும் பொருள் வாய்த்தல் பெறப்பட்டது. ரெண்டு விஷயம். ஒன்று, அரசனுக்கும் இவன் கொடுப்பான், அதுதான் கவனிக்க வேண்டும். வாழ்வாருக்கு கொடுப்பான், அது நமக்கு புரிகிறது. இவ்வளவு செல்வம் உள்ளவன் அந்த நாட்டிலே உள்ள தேவை ஏற்படுகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். ஒரு பெரிய வெள்ளம் வந்து அழிந்து விட்டது அல்லது ஒரு சுனாமி வந்து அழிந்து விட்டது என்றால் அவன் உடனடியாக பெருந்தொகையை கொடுப்பான், வாழ்வாருக்கு கொடுத்து அவர்களை மீட்டெடுப்பான். அதுபோல அரசனுக்கு திடீரென்று ஒரு பொருளாதார நஷ்டம் வந்து விட்டது, அதை சமாளிக்க முடியாமல் வந்து விட்டது என்றால் கை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவன்தான் தாழ்விலா செல்வன். ஆகவே ஜனநாயக நாடு என்கின்ற ஒரு நாட்டிலே இருக்க வேண்டிய 3 லட்சணங்கள் குறைவுபடாமல் விளையுள் செய்யக்கூடிய உழவர்கள், அறத்தை போதிக்கக்கூடியவர்கள், தர்மத்தையும் அறத்தையும் நிலைநிறுத்தக்கூடியவர்கள். அடுத்தது, எவ்வளவு கொடுத்தாலும் குறைவுபடாத செல்லத்தை உடையவர்கள். அதை சொல்லுகிற பொழுதுதான் சொல்லுகிறார், கப்பலிலேயும் வண்டிகளிலேயும் பொருளேற்றி அரசனுக்கு தேவையான பொருளையும் மக்களுக்கு தேவையான பொருள்களையும் கொடுக்கத்தக்கவர்களாக இருக்கக்கூடிய பெரும் செல்வர்களும் இருந்தால்தான் அது நாடாகும் என்கிறார். குறள் எண் 731 மறுவாசிப்பு. தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. உரை. தள்ளா விளையுளும் குன்றாத விளையுளை செய்வோரும் தக்காரும் அறவோரும் தாழ்விலா செல்வரும் கேடு இலா செல்வமுடையோரும் சேர்வது நாடு. ஒருங்கு வாழ்வதே நாடாவது. உரை குறிப்பு. மற்ற உயர்திணை பொருள்களோடும் சேர்தல் தொழிலோடும் ஏயாமையின் விளையுள் என்பது உழவர் மேல் நின்றது. குன்றாமை எல்லா உணவுகளும் நிறைய உழவாதல். இதனால் வாழ்வார்க்கு வறுமையின்மை பெறப்பட்டது. அறவோர் துறந்தோர் அந்தணர் முதலாயினார். நற்றவம் செய்வார்க்கு இடம் தவம் செய்வார்க்கும் அகுது இடம் என்றார் பிறரும். மேற்கோள் பாடல் சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகம் 48ஆம் பாடல். இதனால் அழிவின்மை பெறப்பட்டது. கேடு இல்லாமை வழங்கத் தொலையாமை. செல்வர் கலத்தினும் காலினும் அரும்பொருள் தரும் வணிகர். இதனால் அரசனுக்கும் வாழ்வார்க்கும் பொருள் வாய்த்தல் பெறப்பட்டது. 3 விஷயம் சொல்லியாகிவிட்டது. வறுமையின்மைக்கு காரணம், அழியாமைக்கு காரணம், மற்றது 3வது என்ன கடைசியில் சொல்லுகிறார்? அரசனுக்கும் வாழ்வார்க்கும் பொருள் வாய்த்தல். பொருள் வாய்ப்பதற்கான காரணம், தேவை ஏற்படுகிற பொழுது பொருளை கொடுப்பதற்கு இவர்கள் தேவை. ஆகவே இப்பொழுதுதான் இந்த பெரிய நிறுவனங்களுக்கு ஏதோ சொல்லுகிறார்கள், ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறார்கள் உங்களுக்கு தான் தெரியும். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஐயா, வரி சலுகை. என்னையா புரியுது? கார்பரேட் என்டைட்டிஸ். கார்பரேட் தான், அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த பெரும் வணிகர்கள் தேவையில்லை என்று ஒரு அபிப்பிராயப்படுகிறார்கள். பெருவணிகர்கள் சுயநலத்தோடு இருந்தால் நாட்டை அழித்து விடுவார்கள். ஆனால் அறத்தோடு இருந்தால் பெருவணிகர்களும் தேவை. அவர்கள்தான் அரசருக்கும் மக்களுக்கும் அவசர காலத்திலே கை கொடுக்கக்கூடியவர்கள் என்பதை சொல்கிறார். குறள் எண் 732. பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. 2வது நாட்டினுடைய லட்சணம் சொல்லுகிறார். பெரும் பொருளால் வாசியுங்கள். பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. அந்த நாட்டிலே பெரும் பொருள் இருக்க வேண்டும். அதனாலே அந்த நாட்டை மற்றைய நாட்டவர்கள் விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். பெட்டல் என்பதற்கு விரும்புதல் என்ற அர்த்தம். அதனுடைய முதல் நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. பெட்டதக்கதாகி என்று சொல்கிறார். இந்த சொல் எங்களுக்கு புதிது, இதுவரை நாங்கள் படிக்கவில்லை. பெட்டல் என்பது விரும்புதல், பெட்டத்தக்கதாகி என்றால் விரும்பத்தக்கதாகி என்று பொருள் கொள்ள வேண்டும். ஒரு நாட்டை மற்றவர்கள் விரும்ப வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே செல்வம் குவிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டை விரும்புவார்கள். இப்ப நம்மவர்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கும் ஜெர்மனுக்கும் ஓடுவதற்கு காரணம் அந்த நாட்டிலே இருக்கிற பக்தி அல்ல, அந்த நாட்டிலே இருக்கிற செல்வம் தான் நம்மை இழுக்கிறது.
ஆகவே பெரும்பொருளை வைத்துக் கொண்டு மற்றவர்களால் விரும்பத்தக்க நாடாக இருக்க வேண்டும். இது முதல். இது பெரும்பொருளால் பெற்றதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. கேடு என்பது அந்த நாட்டிலே அருமையாக இருக்க வேண்டும். அருமையாக என்ற அருமைக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று மிக குறைவான என்று அர்த்தம், மற்றது அருமை என்பது சிறப்பு என்ற ஒரு அர்த்தத்திலேயும் சொல்வோம். இங்கே அருமை என்பது மிக குறைவாக, அந்த நாட்டிலே கேடு மிக அருமையாகத்தான் இருக்கும். இது ரெண்டும் இருப்பதுதான் அந்த நாட்டினுடைய சிறப்பு என்று இந்த குறள் பொதுப்பட சொல்கிறது. இனி பரிமளவுடாக அந்த பொருளை பார்ப்போம். பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. உரை: பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அளவிறந்த பொருளுடைமையால் பிரதேயத்தாரானும் விரும்பத்தக்கதாய் அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. கேடின்மையோடு கூடி மிக விளைவதே நாடாவது. திருப்பி பேசுங்க. பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அளவிறந்த பொருள் உடைமையால் பிரதேயத்தாரானும் விரும்பத்தக்கதாய். பாருங்க, பெரும்பொருளால் என்பதற்கு என்ன சொல்கிறார்? அளவிறந்த, கணக்கிட முடியாத செல்வத்தை கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு நாட்டினுடைய பெருமைக்கு காரணமாக இருக்கும். அந்த நாடு மற்ற தேசங்கள் இந்த நாட்டுக்கு போக முடியாதா என்று ஏங்க வேண்டும். இப்ப அமெரிக்காவுக்கு போக முடியாதா என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோமே. அந்த ஏக்கத்தை தரக்கூடியதாக ஒரு நாடு செல்வத்தை கொண்டிருக்க வேண்டும். அந்த பெரும்பொருளால் பெட்டத்தக்கதாகி விரும்பப்படுவதாகி. படிங்கள். பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அளவிறந்த பொருள் உடைமையால் பிரதேயத்தாரானும் விரும்பத்தக்கதாய் அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. கேடின்மையோடு கூடி மிக விளைவதே நாடாவது. ரெண்டு விஷயங்கள். ஒன்று, பெரும்பொருளால் விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். அடுத்தது அருங்கேடு உடையதாக இருக்க வேண்டும், பெரு விளைச்சல் உள்ளதாக இருக்க வேண்டும். 3 விவரங்களை சொல்லுகிறார். திருப்பி ஒரு தடவை அந்த உரையை படியுங்கள். பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அளவிறந்த பொருள் உடைமையால் பிரதேயத்தாரானும் விரும்பத்தக்கதாய் அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. கேடின்மையோடு கூடி மிக விளைவதே நாடாவது. ஆற்ற விளைவது என்பதற்கு மிக விளைவதே நாடாகும். முதல் தகுதி மற்றவர்கள் விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். 2வது தகுதி கேடில்லாத நாடாக இருக்க வேண்டும். 3வது தகுதி, இப்ப பாருங்கள், அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளிலே அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய, அவன் எல்லா ஆயுதங்களும் செய்து வைத்திருக்கான், நேரம் அடித்தா அடிச்சிருவான். நம்ம நாடுகளிலே அந்த தகுதி இல்லாத அச்சம் இருக்கிறது. அந்த பயமே இல்லாமல், கேடு என்பது இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை. அருமையானதாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த நாட்டை விரும்புவார்கள் எல்லாரும். செல்வம் அதிகம் இருக்கிறது, பயம் மிக குறைவாக இருக்கிறது, விளைச்சல் மிகுந்து இருக்கிறது என்று 3 நிலையை சொல்லுகிறார். உரை குறிப்பு: அளவிறப்பு பொருள்களது பன்மை மேலும் தனித்தனி அவற்றின் மிகுதி பொருள்களது பன்மை மேலும் தனித்தனி அவற்றின் மிகுதி மேலும் நின்றது. அளவிறப்பு பொருள்களது பன்மை மேலும் தனித்தனி அவற்றின் மிகுதி மேலும் நின்றது. அந்த சொல்லை சொல்லுகிறார். அளவிறப்பு என்று, அதாவது அதுக்கு எங்கே சொல்லுங்க, அந்த அளவிறப்புனது எங்கே வந்தது? அளவிறந்த பொருளுடைமையால், பெரும்பொருளால் என்பதற்கு அளவிறந்த பொருளுடைமையால் என்று சொன்னார். இந்த அளவிறப்பு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று 2 இடத்திலே அதுக்கு அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 விதமாக அர்த்தம் கொள்ள வேண்டும் என்பது என்ன? அளவிறப்பு என்ன சொல்லுகிறார்? பொருள்களது பன்மை மேலும். அளவிறந்த பொருள் என்றால் நிறைய பொருள் என்பது மட்டுமல்ல, பலவிதமான பொருள்களை கொண்டிருக்கிறது. அளவிறந்த பொருள்களை கொண்டது என்பது பலவிதமான பொருள்களை கொண்டது என்பது என்ற அர்த்தத்தையும், தனித்தனி அவற்றின் மிகுதி மேலும் நின்றது. அதாவது அந்த நாட்டிலே அளவிறந்த பொருள் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், பல வகையான பொருட்கள் இருக்கின்றன. இதுதான் என்று இல்லாமல் எல்லா பொருளும் இருக்கின்றன என்பதற்கு அந்த அளவிறப்புன்றது ஒன்று. பிறகு அதிலே ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால், பல பொருட்கள் விளைகிறது என்பதை முதல் சொல்லுது. அதில் ஒரு பொருளை எடுத்தால் அதற்கு அளவில்லாமல் விளையக்கூடிய தன்மை உடையதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த அளவிறப்பு என்பதை 2 இடத்திலேயும் உடைய என்கிறார்.
பல வகையான பொருள் விளையும் என்பது ஒன்று, அதிலே ஒரு பொருள் அளவில்லாமல் விளையும் என்பது ஒன்று என்று ரெண்டு பொருளையும் இந்த சொல் குறிக்கிறது என்கிறார். அளவிறப்பு, அளவிறப்பு பொருள்களது பன்மை மேலும் தனித்தனி அவற்றின் மிகுதி மேலும் நின்றது. பொருளது பன்மை மேலும் தனித்தனி. இப்படி உரை எழுத இந்த மனிதன் இங்கேதான், அது கடவுள் அவதாரம் தான். பொருள்களது பன்மை மேலும் பலவிதமான பொருள் அளவிறப்பை காட்டுகிறது. அடுத்தது ஒவ்வொரு பொருளும் அளவிறந்த பொருளாக இருக்கிறது என்கின்ற ரெண்டையும் காட்டுவதாக அமைகிறது என்கிறார். கேடாவது மிக்க பெயல், பெயலின்மை, எலி, விட்டில், கிளி, அரசன்மை என்றிவற்றால் வருவது. சங்கீத கச்சேரிகள் கேட்கிற பொழுது சில நேரத்திலே ஒரு திடீரென்று ஒரு சங்கதி, எதிர்பார்க்காத சங்கதி வந்து விழுந்தால் அப்படியே மெய் சிலிர்க்கும். அதுபோலத்தான் பரிமேலழகருடைய உரையும் ஒரு சங்கீத கச்சேரி மாதிரி அங்கங்கே ஒரு எதிர்பார்க்காத ஒரு சங்கதி போடுவார். அப்படித்தான் இந்த சொற்களை கற்கிற பொழுது மெய் சிலிர்ப்பு உண்டாகிறது. அதைத்தான் நான் முன்னுக்கு சொன்னேன், இனி சொல்ல போகிறார். என்னது? படியுங்கள் தொடர்ந்து. கேடாவது மிக்க பெயல், பெயலின்மை, பொருளும் அருங்கேடும் இருக்க வேணும் என்றார். அளவிறந்த பொருளாலே மக்கள் விரும்புவார்கள், அருங்கேடு காரணமாகவும் மக்கள் விரும்புவார்கள். அந்த நாட்டிலே போதிய செல்வம் இருக்கிறது, குறைந்த அளவுதான் நற்கேடு இருக்கிறது, ஆகவே பெரிய விளைச்சல் இருக்கிறது. இந்த மூன்றையும் சொல்லி இருக்கிறார். இந்த மூன்றாலும் அந்த நாடு விரும்பப்படும். அப்படி இருந்தால்தான் அது ஒரு நாடு என்கிறார். எங்களுடைய நாடுகள் எல்லாம் இன்னும் அந்த தகுதியை பெறவில்லை. அதாவது கேடு நிறைய வர வாய்ப்பு இருக்கிறது, அளவிறந்த பொருள் இல்லை, பல வகையான பொருட்கள் விளைவதும் இல்லை, அந்த விளைச்சலிலே ஒவ்வொரு பொருளும் அளவிறந்ததாகவும் இல்லை. ஆகவே அந்த எல்லையை தொட்டால்தான் ஒரு நாடு நாடாக கருதப்படும். தன்னிறைவுள்ள நாடு என்பது அதற்குத்தான், அதுதான் அந்த பெயர். அந்த தன்னிறைவுள்ள நாடு வர வேண்டுமானால் மேற்சொன்ன 3 பேரும் தேவை. அதாவது எல்லா விளைகளை செய்வோர், அறத்தை நிலைநிறுத்துகிற தக்கார், பெரும்பொருள் விளைவிக்கின்ற தாழ்விலா செல்வர். இந்த 3ம் இருந்தால்தான் ஒரு நாடு சிறக்க முடியும் என்கிறார் திருவள்ளுவர். அதிக செல்வர்களுக்கு திருவள்ளுவர் அனுமதி கொடுக்கிறார். கேடாவது மிக்க பெயல், பெயலின்மை, எலி, விட்டில், கிளி, அரசன்மை என்றிவற்றால் வருவது. அதாவது கேடு அருமையாக இருக்க வேணும் என்றார். செல்வம் அதிகமாக இருக்க வேணும் சொல்லியாகிவிட்டது. கேடு அருமையாக இருக்கணும். கேடு என்னென்றாலே கேடு வரும் ஒரு நாட்டுக்கு என்கிறார். அதைத்தான் வரிசைப்படுத்துகிறார். என்னென்ன சொல்லுங்கள். மிக்க பெயல். மிக்க பெயல் என்றால் அளவுக்கு அதிகமான மழை. அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சால் அந்த நாட்டிலே எல்லாவற்றையும் அழித்து விடும். அந்த அப்படியான நாட்டுக்கு போக பயப்படுவார். அந்த நாட்டிலே சரியான மழை பெய்யும், வெள்ளம் பெறும் என்றால், அடிக்கடி வெள்ளம் பெறும் என்றால் அங்கே போக மாட்டார்கள். மிக்க பெயல் இருக்கக்கூடாது. மிக்க பெயல், பெயல் என்பது இங்கே மழை பெய்வதனாலே அதற்கு பெயல் என்று பெயர். ஆகவே அளவுக்கு அதிகமான மழையும் இருக்கக்கூடாது. அடுத்தது பெயலின்மை. மழையே பெய்யாத ஊரா இருந்தாலும் ஒருத்தனும் போக மாட்டான். ஆகவே அளவுக்கு அதிகமான மழை பெய்கிற நாடாகவும் இருக்கக்கூடாது, மழையே இல்லாத நாடாகவும் இருக்கக்கூடாது. எலி. அடுத்தது இந்த விளைச்சல்களை கெடுக்கின்ற சாமான்களை அப்படி வரிசைப்படுத்துகிறார். எலி அந்த காலத்திலே அந்த காலத்துவமையை கொண்டு வருகிறார். நாங்கள் இப்பொழுது அதுக்கேற்ற பொருத்தமானதை போட்டுக் கொள்ளலாம். எலி. அடுத்தது விட்டில். விட்டில் பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கிறது. அது இப்பொழுதும் அது பெரிய ஆபத்து. இந்த ஆப்பிரிக்க நாடுகள் அது சார்ந்த நாடுகளிலே இந்த விட்டில் பூச்சி ஒரு பெரிய பிரச்சனையா என்று கேட்டால் ஒரு தேசத்தையே அழிக்கிறது என்று சொல்கிறார். இப்ப வீடியோக்கள் எல்லாம் வந்து விட்டபடியா போட்டு காட்ட பார்க்க பயமாக இருக்கிறது. அண்மையிலே தமிழ் உங்கள் நாட்டிலே வந்து ஒரு சினிமாவிலேயும் அந்த அப்படி ஒரு காட்சியை பூத்தினார்கள். அதாவது அது நடிகர் சூர்யா நடிச்ச ஒரு படம். அதிலே விட்டில் பூச்சிலை கொண்டு வந்து விட்டு ஒரு தேசத்தை அழிக்க ஒரு பெரும் பணக்காரன் முயற்சி செய்கிறான். அவன் அந்த விட்டில் பூச்சி என்ன நடக்கும் என்று கேட்டா கடகடன்னு பரவி ஒரு பெரிய வயலை ஒரு நிமிஷத்திலே அழித்து விட்டு போயிடும். ஒரு பெரிய வயலை ஒரு நிமிஷத்திலே அழித்து, அவ்வளவு வந்து விழுந்தால் அப்படியே சின்ன பூச்சி தான் அப்படியே வந்து விழுந்தால்
அந்த பயிர் விளைவித்த பயிர் அத்தனையும் நாசமாக்கி விட்டு போகும். அதனால்தான் இந்த விட்டில் பூச்சியை சொல்லுகிறார். அடுத்தது கிளி. கிளியும் அப்படித்தான். எங்கள் ஊர்ல நாங்கள் முந்தி கிராமங்கள்ல இருக்கிற பொழுது இந்த பெரு விளைச்சல்கள் விளைகிறவர்கள் இதுக்காக காவல் இருப்பார். ஒரு தங்கத்தை வைத்து தட்டி கொண்டு நிற்பார்கள். கிளியும் இப்படித்தான் கூட்டமாய் வந்து விழும். அப்படியே விழுந்து எழும்பினால் ஒரு காவாசி நெற்பயிர் போய்விடும். அதனாலேதான் கிளியை சொல்லுகிறார். கிளி. அடுத்தது அரசண்மை. அரசண்மை என்பதை என்ன சொல்லுகிறார் என்றால், அது படிங்கள் தரும். மிக்க பெயல், பெயலின்மை, எலி, விட்டில், கிளி, அரசண்மை என்றிவற்றால் வருவது. அரசண்மை என்றால் என்னவென்றால், எதிரிகள் நாட்டுக்குள்ளே நுழைவது. எதிரிகள் அந்த நாட்டுக்குள்ளே நுழைகிற தன்மை. எப்படியும் வாசல்ல எதிரி நிற்கிறான் என்றால் பயந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆகவே இவையெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் அந்த கேடு, அருங்கேடு என்பதற்கு அவர்கள் சொல்ற விளக்கம். இவையெல்லாம் இருந்தால் கேடு, இவை இல்லாமல் விட்டால் அருங்கேடு என்று சொல்லுகிறார். கேடாவது மிக்க பெயல், பெயலின்மை, எலி, விட்டில், கிளி, அரசண்மை என்றிவற்றால் வருவது. மிக்க பெயலோடு பெயலின்மை, எலி, விட்டில், கிளி, அக்கண் அரசன்மையோடு ஆறு என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், எதிரி எங்களை நெருங்கி நிற்ற, அதுதான் அரசன்மை. இவையெல்லாம் கேட்டுக்கான அடையாளம். மிக்க பெயலோடு பெயலின்மை, எலி, விட்டில், கிளி, அக்கண் அரசன்மையோடு ஆறு. இவற்றை வடநூலார் ஈதிகள் என்ப. ஈதிகள் அதாவது இப்ப நாங்கள் ஏதாவது சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுகிறோம் அல்லவா, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இதை இங்கிலீஷிலே இப்படி சொல்வார்கள் என்று சொல்லுகிற வழக்கம் வந்திருக்கிறது அல்லவா. அந்த காலத்திலே பெருமானர்கள் எல்லாம் இதை சொல்வதற்கு காரணம் வடமொழியிலே பற்றில்லை. எப்பொழுதும் அறிவு விஷயங்களை சொல்லுகிற மொழியை மேற்கோளாக சொல்லுவது தவிர்க்க முடியாத ஒன்று. இப்பொழுது ஆங்கிலம் அந்த தகுதியை பெற்றிருக்கிறது. அந்த காலத்திலே வடமொழிதான் அந்த தகுதியை பெற்றிருந்தபடியால் தான் பரிமாளர் அடிக்கடி இந்த சொல்லுக்கு வடமொழியிலே இன்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். வடமொழியிலே இதை ஈதிகள் என்று, இதை என்றால் என்ன, ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய இந்த விதமான விஷயங்களை, கேடு தருகிற விஷயங்களை ஈதிகள் என்று சொல்வார்கள் என்கிறார். மிக்க பெயலோடு பெயலின்மை, எலி, விட்டில், கிளி, அக்கண் அரசன்மையோடு ஆறு. இவற்றை வடநூலார் ஈதிகள் என்ப. இவற்றுள் முன்னையவற்றது இன்மை அரசன் அறத்தானும், பின்னையது இன்மை அவன் மறத்தானும் வரும். முன்னையது பின்னது எது? முதல் அஞ்சுங்க. மிக்க பெயல், பெயலின்மை, எலி, விட்டில், கிளி. இல்லை, முன்னையது என்பது பெயலும் பெயலின்மை. மழையும் மழையில்லாமல் போவது அரசனுடைய அறத்தால் நிகழும். மற்றையவை அரசனுடைய மறத்தானும் வீரம். இல்லை, நீங்க சொன்னது சரி. அதாவது எதிரி நாட்டுக்குள் நுழைவது என்பது அரசனுடைய மரத்தால் காப்பாற்றப்படும், மற்றது அரசனுடைய அறத்தால் காப்பாற்றப்படும். அதாவது ஒரு பயிரிலே இந்த இதுகள் எல்லாம் விழுந்து நாசம் உண்டாக்குறது என்றால் அந்த நாட்டிலே அறம் விளைத்து விட்டது என்றுதான் அதற்கு அர்த்தம். இதை இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டார்கள், முட்டாள் கதை என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நாட்டிலே பயிர்களை என்னென்ன விஷயங்கள் அழிக்கின்றன என்று கண்டால் அதற்கு காரணம் அரசனுடைய அறமின்மை. எதிரி அழிக்க வருகிறான் என்றால் அரசனுடைய மரம் போதாது, அவனுடைய வீரம் போதாது. இது ரெண்டு காரணம் தான் இருக்கிறது என்கிறார். சொல்லுங்கள். இவற்றுள் முன்னையவற்றது இன்மை அரசன் அறத்தானும், பின்னையது இன்மை அவன் மறத்தானும் வரும். ஒரு பெருந்தொகையான விட்டில் பூச்சியில் விழுந்தால் என்னதான் துப்பாக்கி இருந்தாலும் சுட்டு காப்பாற்ற முடியாது. அது அந்த நேரத்திலே அரசனுடைய அறம் இருந்தால் அந்த நாட்டிலே அத்தகைய தீமை வராது. அரசன்மை என்று சொல்லப்படுகிற எதிரி நுழைகிறது என்பது அரசனுடைய மரம் சரியாக இருந்தால் அப்படி எதிரி வரமாட்டான். இவ்விரண்டும் இல்லாததுதான் நாடு. பொருளை படிங்கள் திருப்பி ஒரு தரம். பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. பெரும்பொருளால் பெட்டத்தக்க ஆகி, அதாவது பெரிய செல்வம் வைத்திருக்கிறதால் மற்ற நாட்டவர்களாலே விரும்பத்தக்க நாடாக ஆக வேண்டும்.
கேடு அருமையாக இருப்பதாலும் பெரிய பொருள் இருப்பதாலும் நல்ல விளைச்சல் இருப்பதாலும் இந்த நாடு மற்றவர்களாலே விரும்பத்தக்க நாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரும்பொருளுக்கு காரணம் சொல்லுகிறார். அதனுடைய விளைச்சலை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் மழை, மழையின்மை, எலி முதலியவற்றினுடைய வருகையினாலே நடக்கக்கூடிய இவையெல்லாம் அரசன் அறமாக நின்றால் இவை ஒன்றும் செய்யாது. எதிரி உள்ளே புகுவது என்பது அரசன் வீரமாக நின்றால் புகாது. இப்படிப்பட்ட நாடுதான் நாடு என்கிறார். இவற்றுள் முன்னையவற்றது இன்மை அரசன் அறத்தானும் பின்னையது இன்மை அவன் மறத்தானும் வரும். இவ்வின்மைகளால் மிக விளைவதாயிற்று. இவை ரெண்டும் இல்லாவிட்டால், அதாவது அரசனுக்கு இந்த நாட்டுக்கு வரக்கூடிய தீமை முதலியவற்றை இல்லாமல் போகுமானால் அதனாலே விளைச்சல் பெருகும். இவற்றால் தான், அதாவது மழை முதலியவற்றினுடைய தீமையினாலே தான் விளைச்சல் இல்லாமல் போகும். இவற்றினுடைய இன்மைகளால் பெரிய விளைச்சல் உண்டாகும் என்பது பெறப்பட்டது என்கிறார். குறள் எண் 732 மறுவாசிப்பு. பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. உரை: பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அளவிறந்த பொருளுடைமையால் பிரதேயத்தாரானும் விரும்பத்தக்கதாய் அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. கேடின்மையோடு கூடி மிக விளைவதே நாடாவது. இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். இந்த அருங்கேடு என்பதற்கு நாங்கள் என்ன சொல்றது? கேடு அருமையாக இருந்தால் என்று எழுதுகிறோம், நினைப்போம். பரிமர் என்ன செய்கிறார்? கேடின்மையால் என்று எழுதுகிறார். அரிய கேடு என்றால் கொஞ்சம் கேடு இருக்கலாமா என்றால் அப்படியும் இருக்கக்கூடாது. கேடே இல்லாததாக ஒரு நாடு இருக்க வேண்டும் என்கிறார். உரைக்குறிப்பு: அளவிறப்பு பொருள்களது பன்மை மேலும் தனித்தனி அவற்றின் மிகுதி மேலும் நின்றது. கேடாவது மிக்க பெயல், பெயலின்மை, எலி, விட்டில், கிளி, அரசன்மை என்றிவற்றால் வருவது. மிக்க பெயலோடு பெயலின்மை, எலி, விட்டில், கிளி, அக்கண், அரசன்மையோடு 6 இவற்றை வடநூலார் ஈதிகள் என்ப. இவற்றுள் முன்னையவற்றது இன்மை அரசன் அறத்தானும் பின்னையது இன்மை அவன் மறத்தானும் வரும். இவ்வின்மைகளால் மிக விளைவதாயிற்று. பின்னே சொன்ன அந்த விஷயங்கள், மழை, மழையின்மை, எலி முதலியவற்றினுடைய இன்மை நடந்தால் அந்த நாடு நல்ல விளைச்சலை கொண்டிருக்கும். அதனாலே செல்வம் மிகுந்திருக்கும். அதனாலே அந்த நாட்டை பிற நாட்டவர்களும் விரும்புவார்கள் என்பதாக சொல்லி நாட்டினுடைய 2 லட்சணங்கள் சொல்லி முடித்திருக்கிறார். 3 பேர் இருக்க வேண்டும், மற்றவர்களாலே விரும்பத்தக்க நாடாக இருக்க வேண்டும், கேடு குறைந்த அல்லது கேடு இல்லாத நாடாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு நாட்டினுடைய முக்கியமான லட்சணம் என்று 2 லட்சணத்தை சொல்லி இருக்கிறார். இனி வருகிற குறளிலேயும் மிக ஆழமான விஷயங்கள் சொல்லப்பட போகின்றன. இன்றைக்கு இந்த அளவிலே வகுப்பை நிறைவு செய்வோம். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.